ம். நோட்டு கொடு. ம். திரும்புங்க. வாசு, இப்போ பாரதி யோசிக்கிறது என்னன்னு எனக்கு காட்டுங்க வாசு. அப்படி நான் கரெக்டாக சொல்லிட்டா இனிமே தமிழ் என் கூட தான் அதிக நேரம் இருப்பா. பாரதி என்ன நினைக்கிறான்னு காட்டிருங்க ப்ளீஸ். தமிழ், நான் ரெடி. தமிழ், கோவில்ல எடைக்கு எடை நாணயம் வைக்கிற வேண்டுது. எவ்வளோ வச்சாலும் தராசு மேல வரவே இல்லை. என்னோட இதயம் போட்ட டாலர் செயினை நான் அந்த தராசு மேல வைக்கிறேன். அதுக்கப்புறம் தராசு மேல வந்துருச்சு. தமிழ், எனக்கு உன்னையும் அம்மாவையும் தவிர நினைக்கிறதுக்கு வேற விஷயமே இல்லை தமிழ். லவ் யூ ஆதிப்பா. லவ் யூடா. கட்டின பொண்டாட்டியவே பொண்ணு பார்த்துட்டு வந்து எவ்வளோ ஹாயா சிரிச்சிட்டு இருக்கிறான் பாரு. உலகத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயும் நடக்காதுடா. டேய், என்ன சிரிச்சிட்டு இருக்கிற தனியா? பாரதிய பொண்ணு பார்த்த சந்தோஷமா? சிரிச்சிட்டு இருக்கேனா? வேதனையில் இருக்கேன்டா. உனக்கு என்ன வேதனை? என் பொண்டாட்டி பிள்ளைய மறந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையானு யோசிச்சுட்டு இருக்கேன். அட பாவி, ஏதோ ஓம் பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு வேற யாரையும் கட்டிக்கு போற மாதிரி இவ்வளோ சீன் போட்டிருக்கிற. மறுபடியும் ஓம் பொண்டாட்டியே தான்டா கல்யாணம் பண்ண போற நீ. என்னதான் என் பொண்டாட்டி மேல தப்பு இருந்தாலும் அவளை நான் இப்படி ஒரேடியா தூக்கி போடுறது சரியில்லைன்னு தோணுது மாப்ள. அப்போ சரி, ரைட் விடு. நான் இப்போவே போய் பாரதிக்கிட்ட உனக்கு இதில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறேன். எங்கள் மாமனார்கிட்டையும் சொல்லிடுறேன், உன்னாலும் உன் பொண்டாட்டி மூலையா மறக்க முடியல, அதனால இந்த கல்யாணம் பண்ண முடியாதுன்னு. மாப்ள, அந்த அர்த்தத்துல சொல்லலடா. வேற என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். உனக்கு பாரதியை பிடிக்குமா பிடிக்காதாடா? பிடிக்கும் மாப்ள, ஆனா இழுக்காத. ஆமாண்ணா ஆமான்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல. என்ன மாப்ள இருக்கு? பாரதி இன்னும் எதுவும் சொல்லியே. என்னடா பேசுற நீ? உனக்கே உன் பொண்டாட்டி புள்ளைய மறக்கிறது கஷ்டமா இருக்குன்னா பாரதி கஷ்டமா இருக்காத? ஒரு ஆம்பளை நீயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கல, அந்த அளவுக்கு ஃபீல் பண்றல. ஒரு பொண்ணா இருந்து பாரதி யோசிக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? அதெல்லாம் சரிதான் மாப்ள, ஆனா அவங்க என்ன கல்யாணம் பண்ண சம்மதிப்பாங்களான்னு தெரியலையே. டேய், ஒரு கிலோ கணக்கில் நடிப்பேன்னு பார்த்தா டன் கணக்கில் நடிச்சிட்டு இருக்கிறியாடா என்கிட்ட. எனக்கு அவங்கள கம்பல் பண்ண விருப்பம் இல்லை மாப்பிள்ள. ஆவண்டா, அவங்க புருஷனை மறக்க முடியாம தவிச்சாலும் தவிக்கலாம். பாவி, அவ புருஷனே நீ தானடா. ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, உன் மாமனார் என்கிட்ட வந்து என்னை பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட உடனே நான் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன். அது எப்படின்னு புரியவே இல்லை மாப்பிள்ள. உன் பொண்டாட்டியே நீ எத்தனை தடவை வேணா கல்யாணம் பண்ணலாம்டா. உனக்கு என்ன வலிக்குது அதுல? நான் ஏன் மாப்பிள்ள அப்படி சொன்னேன்? அதான் நீ சரின்னு சொல்லலன்னா தான் எங்கள் மாமனார் அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனை கட்டி வச்சிருவான்ல. உனக்கு அந்த பயம். டேய், என்னடா நான் பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க? நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அடே கோம்டி மண்டையா, இவளுக்கு இவ, அவனுக்கு அவ, அவளுக்கு அவ, அவனுக்கு அவ, உனக்கு பாரதி, பாரதிக்கு நீன்னு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிற ஏற்கனவே. இதெல்லாம் மாற்றவே முடியாது. சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா பாரதி சம்மதிப்பாங்களான்னு தெரியலையே. அதான் எலெக்ஷன் வரைக்கும் டைம் இருக்குல்லடா வெங்காயம். எல்லாம் நல்லது தான் நடக்கும். நீ அமைதியாக கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ அதெல்லாம் விடு, இதுக்கெல்லாம் ட்ரீட் கொடு நீ முதல்ல. எதுக்கு?
எது நீ பாரதிய பொண்ணு பார்த்ததுக்கு அதான் அவங்க எதுவுமே சொல்லியே. அவங்க ஓகே சொன்னா அதுக்கு தனி ட்ரீட்டு, அவங்க ஓகே சொல்லனா அந்த சோகத்துல நான் உனக்கு ட்ரீட் தரேன். ஆக மொத்தத்துல எது நடந்தாலும் ட்ரீட் கொடுக்கணும். சரி, எந்த ஹோட்டலுக்கு போகலாம்? ஹோட்டலுக்கு எதுக்கு? நீ தானே ட்ரீட்டு கேட்ட? அட ஞான பழமே, ட்ரீட்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்றது நினைச்சியா? வேற என்ன மாப்பிள? முதல்ல சாப்பிடணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும். சரக்கா? நான் குடிக்கிறதே இல்லடா. ஏன் குடிக்க மாட்டேன்? குடிச்சா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காதுடா. டேய், உன் பொண்டாட்டிக்கு ஒன்னேவே பிடிக்கல, நீ குடிக்கிறது பிடிச்சா என்ன பிடிக்காட்டே என்னடா? இப்போதான் உங்க மாமனாரு என்ன ரொம்ப நல்லவர்னு நினைச்சு பாரதிய பொண்ணு பார்க்கலாம் வச்சிருக்காரு. இந்த நேரத்தில் நான் குடிச்சு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா வேண்டாம் மாப்பிள. டேய், நீ என்ன குடிச்சிட்டு அந்த ஆள் முன்னாடி வேடி கழட்டி டான்ஸ் ஆட போற? நம்ம இங்கே கதவை சாத்திட்டு ரூம்குள்ள குடிப்போம்டா. காலையில் போக தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் வேலையை பார்க்க வேண்டியதான். மாப்பிள்ள என்ன வேணாலும் பண்ண சொல்லு, ஆனால் குடிக்க மட்டும் சொல்லாது. டேய், ரொம்ப குடிக்க வேணாம்டா, லைட்டாக கம்பெனி கொடுறா. டேய் ப்ளீஸ்ரா, என்னால் அது மட்டும் முடியாது ப்ளீஸ். ஓஹோ, எதிர்த்த வீட்டில் பாரதி இருக்கிறதுனால தானே நீ குடிக்க மாட்டேன்ற. இன்னைக்கு கூல் ட்ரிங்க்ஸ்லேயே உனக்கு சரக்கை கலக்கி கொடுத்து உன் வாயாலவே உண்மை வர வைக்கல. என் பேர் அழகர் இல்லடா. என்னடா கோச்சுக்கிட்டியா? இல்லடா, நீ குடிக்காதடா. என்கிட்ட சரக்கு இருக்குது, நான் குடிச்சுக்கிறேன். நீ எனக்கு கம்பெனி கொடு, கூல் ட்ரிங்க்ஸ் போட்டு கொடு. கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பல்ல? அதெல்லாம் குடிப்பேன்டா. சரி வா, சரக்கு இருக்குது, எடுத்துகிட்டு வருவோம். இந்த என்னடா மாப்பிள்ள, எனக்கு மட்டும் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க, உனக்கு சரக்கு எடுத்துகிட்டு வரலையா? டேய், இதாண்டா சரக்கு. இதான் சரக்கா? நீ கூல் ட்ரிங்க்ஸ் தானே குடிப்பேன், அப்போ உனக்கு இதான் சரக்கு. அவனே நீ இந்த சரக்கை கூல் ட்ரிங்க்ஸ் நினச்சி குடிக்கிற, உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டுற. சரி, உன் சரக்கு எங்க? இடுப்பில் வச்சிருக்கிற மாப்பிள்ள, பத்திரமா. டேய், இது என்ன ஒட்டியா நம்ம இடுப்பில் வைக்கிறதுக்கு? இல்லை இல்லை, ஜோக் இல்லை இல்லை, கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதுன்னு உங்ககிட்ட 1000 தடவை சொல்லி. டேய் சரி விடுறா, டென்ஷன் ஆகாத, வா போய் குடிப்போம். வா போய் குடி போனா சைட் டிஷ் வேண்டாமா? ஓ டேய், நான் கூல் ட்ரிங்க்ஸ் தானடா குடிக்க போறேன், அதுக்கு எதுக்குடா சைட் டிஷ்? நீ கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்படா, நான் சரக்கு அடிக்கிறேன்ல. என்னாச்சு, என்ன பாக்குற? டேய், நான்லாம் குடிக்கிறத பார்த்தா குடிக்காதவனுக்கு குடிக்கணும்னு ஆசை வரும்டா. அந்த அளவுக்கு சரக்கே என்ன பார்த்து பெருமைப்படும்டா. நான்லாம் குடிக்கும் போது எனக்கு அறுசுவையும் கூட வேணும். ஸ்வீட்ஸ் என்னும் இனிப்புகள், பழங்கள் என்னும் ஃப்ரூட்ஸ், ஊறுகாய் என்னும் பீக்கள். என்ன, வா போய் வாங்கிட்டு வரலவா? டேய் இது எங்க எடுத்துக்கிட்ட? அங்க வச்சிட்டு வா. இருக்கட்டும்டா கையில. வைடா அங்க. மாப்ள இருக்கட்டும். சரிடா, அங்க வச்சிட்டு வாடா, போடா. ஓரமா வை. டேய், இங்க வச்ச உன் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து யாரா குடிச்சிருவாங்கடா. இத குடிச்சா என்னடா ஆக போகுது? வாடா பேசாம. டேய் குடிக்கிறதுக்குடா இவ்வளவு வேகமா போற? அதெல்லாம் உனக்கு புரியாது மாப்ள. டேய் மாப்ள, என்ன பாட்டில காணண்டா? ஐயோ, கூல் ட்ரிங்க்ஸ் தானே, வேற வாங்கிக்கலாம். ஐயோ மாப்ள, அது கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல மாப்ள, அதுல சரக்கு மிக்ஸ் பண்ணி இருந்தேன்டா. லூசாடா நீ, அதுல எதுக்குடா சரக்கு மிக்ஸ் பண்ண? உன்னை குடிக்க வைக்க தான்டா. அப்போ உனக்கு நல்லா வேணும் தான்டா, நான் தான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல. ஐயோ மாப்ள, என்ன மாப்ள பண்றது? யார் எடுத்துருப்பா மாப்ள பாட்டில? அதை யாரும் எடுத்து குடிக்காம இருந்தா சரிதான்டா. ஒருவேளை குடிச்சிருந்தா என்ன பண்றது? என்ன தமிழ் வரும்? தமிழ் என்னாச்சு? ஏன் நொண்டி வர்றீங்க? பாண்டி விளையாடிட்டு இருக்கேன். பாண்டி விளையாடுறீங்களா? தமிழ் 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 தமிழ். இங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருந்துச்சு, பாத்தியா? இல்ல மாமா, நான் பார்க்கல. சரி போ போ விளையாடு. தமிழ் முத்தம் கொடுங்க. சரி போ போ. என் மாப்பிள்ள என்ன உன் குழந்தையாவ போற? ஐயோ, மச்சி நிச்சி பைத்தியமாயிருச்சு.
பவித்ரா இருடா. பவித்ரா என்ன பண்றீங்க? என்ன கேட்டீங்க? ஓ இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டான். அதுவா, புதுசா ஏர்பாட்ஸ் வாங்கியிருக்கேன் மாமா. அதான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். தெரியுது. சரி, வெளியே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருந்தது, பாத்தீங்களா? கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலா? நான் எதுவும் பார்க்கலையே. சரி சரி, பாட்டு கேளுங்க. நீ பாரு. ஓகே. வாடா வாடா. இல்ல வாடா. ஐயோ ஏய், மாப்ள. என்னடா? குடும்ப குத்து விளக்கு மாப்ள. நீ குடிகாரி மாதிரி வர. வா, வா, வா. அத்தை அத்தத்தை என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நடந்து வரீங்க? இல்ல மாப்ள, வெளியில போயிட்டு வந்தேன். வர வழியில செருப்பு அறந்துருச்சு. கையில எடுத்துட்டு வர ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அப்படியே கால்லே போட்டுட்டு வந்துட்டேன். அப்ப சரிங்க அத்தை. ஆ. அத்தை நான் காலையில செருப்பு தச்சு வச்சிடுறேன். இவங்களும் இல்ல, வேற யார் எடுத்திருப்பா? மாப்பிள அப்படி தடுமாறுறான் பாரு. எனக்கு என்னமோ இந்த ஆள் மேல ஏதாவது டவுட்டா இருக்கு. என்னன்னு போய் பாரு. டேய், அவர்கிட்ட எப்படி கேட்க முடியும்? ஒரு வழி இருக்கு மாப்பிள. என்ன வழி? பொதுவா சரக்கு அடிச்சவனை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வழி இருக்கு மாப்பிள. மொத வழி, ஒரு குடிகாரன் என்பவன் தன் அரஞ்சன பாரு, பெரிய ஆராய்ச்சி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சுத்த தமிழ் வேற. நீரு நானே போய் கண்டுபிடிக்கிறேன். எப்படிற? டேய், நான் போய் அவர்கிட்ட பேச்சு கொடுக்க போறேன். அவர் குடிச்சிருந்தா ஸ்மெல் வரப்போகுது, இல்லைன்னா வராதுல்ல. மாப்பிள அது கொஞ்சம் காஸ்ட்லியான சரக்கு மாப்பிள. அவ்வளோ பெருசாக ஸ்மெல்லாக வராது. நீ வர எனக்கு கன்ஃபார்ம் மச்சான். எனக்கு இந்த ஆள் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. மாப்பிள, சைட் டிஷ் வாங்கும்போது வாழைப்பழம் வாங்கினியா? வாங்க, அதை வச்சு விடு. அதெல்லாம் ஆதிக்கிட்ட எப்போவுமே ஐடியா ஸ்டாக்லேயே இருக்கும். முதல்ல வாழைப்பழத்தை எடு. டேய், எதுக்குடா விபூதி? போன வாரம் கோயிலுக்கு போனப்போ வாங்கி வச்சதுரா. இப்போ இந்த வாழைப்பழத்தையும் விபூதியும் அவர்கிட்ட நீட்டி கோயில் பிரசாதம்னு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவேன். அவர் குடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டார். குடிக்கலைன்னா ஓகேயா? பரவாயில்லையே, சூப்பர் ஐடியாடா. பாத்ரா ஏய் பாப்பாதி, என்ன சாப்பிட்டியா? இல்லை சார், இனிமே தான் சாப்பிட்ணும். கோயிலுக்கு போயிருந்தேன், அதான் உங்களுக்காக பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன். எடுத்துக்கோங்க சார். கொடு கொடு. ஆண்டவா, என் தடையெல்லாம் சீக்கிரம் விலகிடணும். பாதி ஒரு முக்கியமான ஃபோனை பேசிட்டு வந்துடுறேன். சார், பழம் பழம். லைன் தான் இருக்கு, சொல்லு. இந்த ஆளும் இல்லை, வேற யார் எடுத்திருப்பா? கூட ஏண்டா, இவரும் எடுக்கலன்னா வேற யாரா எடுத்திருப்பா? தெரியலையே. ஐயோ, அதே பாட்டில், நம்ம பாட்டில், நம்ம பாட்டில் தான். ஆண்டாள் பாரதி. போயிடுச்சுடி டோரு. ஐயோ ஐயோ அப்பா, முடியலையே, நாள முடியலையே. மச்சான், குடிச்சல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், அது ரொம்ப வித்தியாசமா இருக்குதுடி. ஆமாண்டி, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அவ்வளவுதானா? காலி ஆயிடுச்சா? அவ்வளோதான்டி, இப்போ காலி ஆயிடுச்சுடி. அப்படியா? ஏய், எதுக்குடி சிரிக்கிற? மச்சான், ஒரு சிரிப்பா வருது.
ஏடி அழுற? தெரியலடி, அது குடிச்சதுல இருந்து அழுக அழுக வருது. என்னடி அழுற? ஐயோ ஐயோ, ஆதியா நினைச்சா? மச்சான் சரிடி, நீ அழுடி, நான் சிரிக்கிறேன். சரி அழுறேன். ஏய் நல்லா அழுடி, நல்லா அழுடி. ஆண்டாளு, ஏய் ஆண்டாளு, சாரிடி. எதுக்கு சாரி சொல்ற? இல்ல, நீ ஃப்ரெண்டு தானே, நீ நீ என் உயிர் தானே. ஆமாண்டே. சந்தோஷம், என் நிம்மதி எல்லாமே நீ தாண்டி. ஆமா சொல்றல, சும்மா சும்மா நான் தான் சொல்றல. ஆமா ஆனா நான் உன்கிட்ட உண்மையா இல்லடி. உன்கிட்ட ஒரு பெரிய விஷயம் ஐயோ மறைச்சிட்டேன்டி. லூஸ், என்னடி சொல்ற? எதிர் வீட்டுல இருக்கிறாரு, அது அவர்தான் என் புருஷன். எனக்கு எப்போ தெரியும் மச்சான். ஆனா நான் உன்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, அது தப்பு தானடி. என்ன பாரு, மன்னிச்சிரு. மன்னிச்சிரு, மன்னிச்சிரு ப்ளீஸ். நீ எதுக்கு சாரி கேக்குற? நானும் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். நீ என்னடி போய் சொன்ன? பாரதி, எனக்கு அழகரை ரொம்ப பிடிக்கும்டி. அவனை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்டி. ஆனா உன்கிட்ட நான் அவனை பிடிக்காதது போய் சொல்லிட்டேன். அது சும்மா சொன்ன, சும்மா. எனக்கும் ஆதியும் ரொம்ப பிடிக்கும்டி. இருந்தாலும் எனக்கு அவர் மேல கோவம் தாண்டி வருது. மச்சா, எனக்குல அழகரை பார்த்தாலே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடி. ஆனால் நீ எதுக்கடி இப்ப அழகுற? தெரியலடி, ஒரே அழுகையா வருது. அழடி தப்பே ஓகே, அந்த அழகர் பையனுக்கு என்ன பிடிக்கல, ரெடி பண்ணுவேன். அழகருக்கு உன்னை பிடிக்கும்டி. அவர் உன்னை விட்டு போக மாட்டாரு. அவர் சொக்க தங்கண்டி. எனக்கு கிடைச்ச உண்மையான அண்ணன்டி அவரு. ஏய், அந்த ஆதி மட்டும் என்னடி? அந்த பையனும் நல்ல பையன் தானே? நல்ல பையன் தாண்டி அவன். ஆமா. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஆதியை திரும்ப கல்யாணம் பண்ணிக்கூடாது சொல்லு. இல்லடி, எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனா ஆனா நான் அதைய ரொம்ப லவ் பண்றேன் தெரியுமா? இந்த கத்தை எங்க போச்சு? ஏய், திரும்ப திரும்ப பேசாதடி. அதைய பார்க்கும் போதெல்லாம் கோவமா வருது. திட்டணும் போல இருக்கு. ஆனாலும் எனக்கு அவரை பிடிக்கும்டி. மச்சா, நானும் தாண்டி அழகுற லவ் பண்றேன். உனக்கு தெரியுமா? எனக்கு வேணாம். நான் ஆதிய நேர்ல பார்த்தா எனக்கு கோவம் தாண்டி வருது. எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை. அது மச்சான், மச்சான் கேளு. எனக்கு அழகரை பார்க்கும் போதெல்லாம் அவனால அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சி குடுக்கணும் போலே தோணும் மச்சான் எனக்கு. நீ அப்படி சொல்லாத. அவர் பாவம்லாம் இல்ல. அந்த ஆளு சரியான பாவி. என்னை கஷ்டப்படுத்தி அழ வச்ச பாவி. நீ ஏன் திரும்ப 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 அதே சொல்ற? அப்படியே சொல்லாத. வால் பிடிக்கும். அந்த பையன் பாவண்டி, அவன் பாவண்டி. அவன் ஐயோ